நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் வந்து டோக்கன் பேக்கெட்டில் வேலட் புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளைன் கிட்ட அந்த பாலிகானோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் அனுப்பிச்சு எப்படி மேட்டிக் டாய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து மேட்டிக் டாயெலாம் வாங்கினதுக்கப்புறம் மெட்டாவேலில் ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து டோக்கன் பேக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அசர்ட்ஸ், மார்க்கெட்ஸ், டூல்ஸ், டிஸ்கவர் மீ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து டிஸ்கவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து பேஜ் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா என்டர் யூஆர்எல் டு விசிட் தி ஆப்னு இருக்கும். சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளைனோட ரெஃபரல் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வாங்கி வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அனுப்புவாங்க. அது வந்து அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் அப்ளைனோட ரெஃபரல் லிங்க் இங்கே காப்பி ஆகிடும். சரிங்களா? இது நீங்கள் காப்பி பண்ண உடனே வந்து கோ டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதே சேம் லிங்க் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்கிற லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரீடைரக்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து மெட்டாவேலோட வெப்சைட்குள்ளே என்ட்ரு ஆகிடும். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ வந்து கொஞ்சம் கீழே இங்கே ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளைனோட அவர் வந்து டிபி வச்சுருந்தாங்கன்னா டிபி, அவர் அப்ளைனோட ஐடி வந்து தெரியும். அதுக்கு கீழே வந்து ரிஜிஸ்டரிங் ஃபார் மெட்டாவேல்னு இருக்கும். நம்ம புதுசாக இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அதனால் வந்து அவங்க சொல்கிற அந்த அக்ரிமெண்ட் அந்த 2 இதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வேலட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம வேலட் கனெக்டும் கொடுக்கலாம், இல்லை மெட்டாமாஸ்க்கு கூட கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 பாஸ்வேர்டு ஆல்ரெடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மினிமம் 8 டிஜிட்ஸ்னு சொல்லிவிட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து 2 டைம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து டாய்க்கு கேட்கும், இன்னொரு பாஸ்வேர்டு வந்து மேட்டிக்கு கேட்கும். 2 தடவை அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மெட்டாவேலில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆகிடும். சரிங்களா? இதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள் இந்த 3 லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த மெனு பட்டன் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஎன்டஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 12 ஸ்லாட்ஸும் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இது இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க இல்லைங்களா, அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்க்கு கீழே அதில் மட்டும் வந்து ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் காமிக்கும். அந்த ஆக்டிவேட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த 2 டைம்ஸ் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபஸ்ட் லெவல் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இது ஃபஸ்ட் லெவல் மட்டும் இல்லைங்க, சேம் டைம் நம்ம 3 லெவல், 4 லெவல், 5, 6, 7, 9 லெவல் கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டாயும் மேட்டிக்கும் வந்து நம்ம அப்ளைன் கிட்ட கேட்டு வாங்கி நம்ம வேலட்டில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ ஸ்லாட் வந்து ஆக்டிவேட் பண்ணணுமோ அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.